மீனா கேக்குறாங்க, என்னம்மா அது? இதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு வாங்கின நகைக. அம்மா, அதை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்கம்மா? வீட்லயும் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. நீ கழுத்துல நகை போட்டுக்கிட்டாதான் உனக்கு பெருமை. நான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சம்மந்தி கேக்குறாங்க, என்ன சம்மந்தி நகை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்க வீட்டு நகையே இருக்கேங்க, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? நீ எடுத்துட்டு வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? இதை இட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, எடுத்துட்டு போமா. வச்சுக்கோ மீனா அந்த நகைய. அம்மா உள்ள வாமா. சம்மந்தி கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல? வர முடியாது சம்மந்தி, கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன், கிளம்புறேன் சம்மந்தி. இவேலு கோமதி கிட்ட சொல்றாங்க, அந்த பிள்ளை முகத்தை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றாங்க, அத்தை எதிர்த்த வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு போனாங்க தெரியுமா அத்தை? மீனாவோட அம்மா. அத்தை பேக் நிறைய நகைய குடுத்துட்டு போறாங்க. ஐயா வீட்டுல கல்யாணம் நடக்க போதில்ல, போட்டுக்கோன்னு குடுத்துட்டு போறாங்க. மனசு மாறிட்டாங்க, எல்லாரும் நகையோட நிப்பாங்க. ராஜி மாத்திரம் சின்ன செயின் தான் போட்டிருப்பா. பாவம். காலையிலே என்ன ராஜிய பத்தி பேச்சு? அவ நகையோட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? பொண்ணுக்கு நாங்க வாங்கின நகையை எடுத்துட்டு போனா. கேட்க நீ யாருன்னு அக்கா கேட்டா, நீ எங்க முகத்த வச்சுப்ப? குமார் பேசுறெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த நகை விஷயம் மாத்திரம்தான் புதுரா இருக்கு. ஏண்டி வடிவு, ஒரே நாள்ல இவ்வளவு நகைய எப்படி வித்து செலவு பண்ணிருப்பாங்க? வேலு வந்திருக்காரு. என்ன ஆத்தா தீவிர டிஸ்கஷன்? உங்க குழந்தனாரே வெளியே வரும்போதே நான் பார்த்தேன். மீனா அம்மா என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வெறிக்க வெறிக்க பாத்தீங்கல்ல, அதானே டிஸ்கஷன். வடிவு கேக்குறாங்க வடிவேலு கிட்ட, எத்தனை பவுண்ட் இருக்கும் அந்த நகை? 60 பவுண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பணக்காரன்னு சொன்னாங்க. இம்புட்டு தானா அண்ணி? இன்னும் இருக்கும், வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. வடிவேலு, எனக்கு ஒரு சந்தேகம், ராஜி எடுத்துட்டு போனாலே நகை, அது என்ன ஆச்சு? எனக்கும் தெரியலையா அத்தா. கேக்குறாங்க, வித்துட்டோம் செலவாயிருச்சுன்னு கதிர் சொல்றானே. இல்ல நீ 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கே 1000 முறை யோசிப்பான். நகையெல்லாம் வித்தா லட்சக்கணக்குல வரும். இப்படி ஒரே நாள்ல செலவு பண்ண முடியும்? தான் எங்களுக்கும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல அத்தா, என் மாப்பிள்ளைய பிறந்ததுல இருந்து நான் பாக்குறேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசையே படமாட்டான் அத்தா. என்னமோ நடந்திருக்கு. ராஜி தான் நகை எங்கேயோ தொலைச்சிருக்கணும். ராஜிய காப்பாத்துறேன்னு கதிரு தான் மேல பழிய போட்டிருக்கணும். பேசுறிய அவங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. இந்த உண்மையை வாங்க முடியல அத்தா. இருக்கட்டும், சரவண கல்யாண வேலை எப்படி போகுது? ஆத்தா ஜம்முன்னு போகுது. எனக்கு எத்தனை பவுனு? 80 பவுனு. அதுக்கு நல்ல நகநட்டோட தான் மருமக வந்திருக்காங்க. எனக்கு 10 பவுன் போடுற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வையாத்தா. இல்லாட்டி நகையே கூட போட வேணாம், நான் கையோட வந்தா போதும். அப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வையாத்தா. வரட்டும்டா, கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிருவோம். ஏமாவா ஏமாத்திர மாட்டீங்களே? சத்தியமா கல்யாணம் பண்ணி முடிச்சிருவோம். போதும் ஆத்தா. நான் அம்மா கொடுத்த நகைய எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. இந்தில் வந்துட்டாரு, மீனான்னு சொல்லி கூப்பிடுறாரு. மீனா இம்புட்டு நகை எல்லாம் என்னோட தாங்க. அம்மா மீனா, ஆமாங்க 50 பவுன் இருக்குமா? 58 பவுனுங்க. என் வீட்டுல இருந்த என்னோட நகை அம்மா குடுத்துட்டு போனாங்க. சொல்றாங்க, சுடரு நாங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டுரு, நைட் ஆகும் வர்றதுக்கு. எதுல போறோம்? அப்படியே பஸ்ல போக வேண்டியதானே. அறிவு இருக்காங்க உங்களுக்கு? பஸ்ல போனா அவங்க என்ன நினைப்பாங்க? நான் வண்டிக்கு சொல்லிடுறேன். சொல்றாங்க மயில் கிட்ட, விலை கூடின புடவையா பட்டு புடவையா எடுத்துக்க முடியும்லம்மா? எடுக்கணும், நாங்க வர்ற முடியும். கதவை தாப்பா போட்டுக்கிட்டு பத்திரமா இருக்கணும், சரியாம்மா? சரிம்மா. வந்துட்டாரு. கோமதி, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. நாங்க அப்பவே ரெடி ஆயிட்டோங்க. கோமதி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட, கல்யாண புடவை ஒரு நாள் தாங்க கட்ட முடியும், ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்கலாங்க. இது அதிகமா தெரியல. எனக்கு பட்டு வேட்டி சட்டை ஒரு 5,000 ரூபா. இந்த பசங்களுக்கு எல்லாம் வேட்டி சட்டை ஒரு 2,000 ரூபா இருக்கும்ல கேக்குறாரு. மொத்தமாப்பா? ஒரு ஆளுக்குடா 7 பேத்துக்கு 14,000 ரூபா. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம்ல. சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.